நகரின் வியாபாரியிடம் விலை மதிப்பில்லா மோதிருந்ததே. ஒரு நாள் காலையில் பார்த்தபோது மோதிரம் காணாமல் போனதே. மன்னர் அக்பரிடம் ஓடியே வியாபாரி புகார் செய்தாரே. வழக்கை பீர்பால் தீர்க்கட்டும் என மன்னரும் உத்தரவு போட்டாரே. 5 வேலைக்காரர் தம்மையும் பீர்பால் அங்கே அழைத்தாரே. ஒரே நீளமுள்ள குச்சிகளே அவர் வெள்ளம் அங்கே கொடுத்தாரே. திருடன் கையில் உள்ள குச்சி இறந்து அங்குலம் வளரும் என்றார். நாளை காலை அசவைக்கு கொண்டு வருமாறு கூறினாரே. 4 வேலைக்காரர் குச்சிகளை அப்படியே வைத்து தூங்கினாரே. திருடிய வேலைக்காரர் மட்டும் பயத்தில் தூங்காமல் விழித்தானே. நாளை குச்சி வளர்ந்து விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்தானே. இப்போதே இறந்து அங்குலத்தை கத்தியால் வெட்டி குறைத்தானே. மறுநாள் காலை அரசவையை குச்சிகளை பீர்பால் பார்த்தாரே. 4 குச்சிகள் சமமாயிருக்க ஒன்று மட்டும் குறுகி இருந்தாரே. வெட்டிய வேலைக்காரன் அவரே திருடன் என்று காட்டினாரே. வளரும் குச்சி என்ற பொய் பயமே உன்னை மாட்டியதென்றார். தவறை ஒப்புக்கொண்ட திருடம்னோ மோதிரத்தை திருப்பி தந்தானே. பீர்பால் செய்த புத்தியை கண்டு மன்னரும் பாராட்டி மகிழ்ந்தாரே. குற்ற உணர்வு திருடனை